கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தா வேல்முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே. கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தா வேல்முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே. கந்தப்பெருமானே, வேலாயுதத்தை உடைய திரு முருகப்பெருமானே, முக்தி வீட்டை அடைவதற்குரிய நெறி ஒன்றையேனும் காண்கின்றேன் இல்லை. ஆற்று நீர் பெருக்கு போல நிலையற்ற பொய்யான உலக வாழ்க்கையில் பற்று உடையவனாகி நரம்புகளால் கெட்டப்பட்ட உடலாகிய மூட்டையை சுமந்து கொண்டு துன்புறுமாறு பிறக்கச் செய்த விதிதனை நினைத்து உள்ளம் நொந்து நொந்து அடியேனின் மனம் வேதனைப்படுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். மூவா மலவாதினை தீர் முதல்வா சீலா செழும் செம் சடையார் சிவனார் பாலா உயர்த்தப்பரனே அருள்தா கோலம் எழிலும் குணமார் பொருளே. கந்த அலங்கார வரிசையிலே 98வது பாடலாகிய கதிதனே ஒன்றையும் காண்கின்றேன் என்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய்வாழ்வில் அன்பாய் நரம்பார் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே. இதுல என்ன சொல்றாருன்னா, இறைவன் எல்லாம் பார்த்தாச்சு, மகாவிஷ்ணுடைய மருகன் என்றெல்லாம் சொல்லியாச்சு, அவனுடைய வேலின் பெருமையை பேசியாச்சு, அவனுடைய மயிலின் பெருமையை பேசியாச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய கதியை உணர்கின்றார். இப்போதுதான் அருணகிரிநாதர் இத்தனை பாடல் பாடினோமே நமக்கு என்ன கதி என்று தன்னுடைய கதியை நினைத்து பார்க்கிறார். அந்த கதி என்ன, வாழ்க்கையிலே வாழும்போது வேகமா போகின்றது, சீக்கிரமாக போகின்றது, போகவில்லை மெதுவாக போகின்றது, இதெல்லாமும் கதிதான். வாழ்கின்ற நிலைமையும் கதிதான், வாழ்கின்ற வழியும் கதிதான், அந்த மார்க்கமும் கதிதான், இறந்த பிறகு பெறுவதும் கதிதான். இந்த கதியை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கதியின் ஒரு வார்த்தையை போட்டு அதுல பல பொருள்களை அருணகிரிநாதர் அங்கே அமைத்திருக்கிறார். இருந்துட்டு வாழ்க்கையில வாழும்போது நல்ல கதியா போகணும் அப்படின்னா, நல்ல விதமா போகணும் அப்படின்னா அதுக்கு நல்ல மதி வேணும். அதனால இருந்திட்டே பெறவே மதியாயினும் இறந்திட்டே பெறவே கதி ஆயினும் இரண்டில் தக்கதோர் ஊதியம் நீ தர நிசைவாயேன் அருணகிரிநாதர் முருகப்பெருமிடம் முறையிடுகிறார். நான் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நல்ல மதியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அறிவினாலே உன்னை மெய் உணர்வை அடைந்து உன்னுடைய திருவடியை அடைகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்து ஞானத்தினாலே யோகத்தினாலே உன்னை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதத்தை எனக்கு தரப்போறியா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். அதுக்கு சாதனா சதுர்த்தம்னு பேரு. நல்ல கதி அடைய வேணும்னா அதுக்கு சாதனை வேணும். என்ன சாதனா சதுர்த்தம்னா 4 விதமான சாதனையை சொல்லியிருக்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 விதமான சாதனைகள் இருந்தால் நற்கதி இருக்கும்போது நல்ல மதியை கொடுத்து கதியை அடைவதற்கு வழியை தரக்கூடியது 4 விதமான மார்க்கங்கள். அந்த 4 என்னன்னு சொன்னா, இந்த கதியும் உனது திருவடி நிழல் பெறுவதும் ஒரு நாளேன்னு கேட்கறாங்க. எனக்கு கதி என்னன்னு கேட்டா உன்னுடைய திருவடியை பெறதான் எனக்கு ஒரு நல்ல கதி. வாழ்கின்ற வாழ்க்கையிலே நல்ல கதியில அடைய வேணும்னு சொன்னா இப்போ இருக்கிற கதியாகிய மார்க்கம் என்னன்னா உன் திருவடியை அடைவது. இதுக்கு சரியை என்பது
சுவாமிக்காக கோவில பெருக்கிறது, வெளியில இருந்து சாமான்களை கொண்டு வருது, பூஜைக்குரிய சாமான்களை கருதி வைப்பது, வேண்டிய புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து வைப்பது, இதுக்கெல்லாம் சரியை யோகம்னு பேரு. கிரியை அப்படின்பது இந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்றது, கொண்டு வந்த மலர்களினாலே பூஜை செய்வது, இதுக்கு கிரியைன்னு பேரு. யோகம் என்பது தனக்குள்ளே இறைவனை அறிந்து கொண்டு யோகத்தினாலே இறைவனை அடைய போவது. ஞானம் ஆகியது தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான், இறைவனுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்ற இரண்டரை கலந்த நிலையை தனக்குள்ளே பொருந்திக் கொள்வது, மெய் உணர்வை உணர்வது ஞானம். இந்த ஞானம் தான் நற்கதிக்கு வழி. இந்த நற்கதிக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 விதமான வழியை நாம் தேட வேண்டும். அதனாலே கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன், எனக்கு புரியலப்பா, வாழ்க்கையோட கஷ்டம் என்ன, கதியில நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல கதி உண்டா, எனக்கு வாழும் போது எனக்கு ஏதாவது துணை உண்டா, நான் என்ன துணையும் இல்லாமல் வாழ்கின்றேனே, நதிதனை அன்ன பொய் வாழ்வாள் அன்பால் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதி, போதவிட்ட என்பது போக விட்டன்னு எடுத்துக்கணும். விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்த மனம் வேகின்றதே, என் மனமாகிது. முதல்ல மனத்தை வச்சுதான் சுவாமி எல்லா பொருளும், மனம் எனும் பொருள் வான் அடை கால் கனல் புனருடன் புவி கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு, அந்த உடல் தசையாகிய கற்றையினால் முடிய சலை கால் அளவு ஒப்பனையால, இதெல்லாம் ஒப்பனை பண்றாங்களா, அந்த உடம்பு மூக்கு கண்ணு கை கால் எல்லாம் அந்த தசையால சேர்த்து அந்த உடம்ப பண்ணி, அந்த உடம்புக்குள்ள இவ்வளவு விஷயத்த இறைவன் போட்டு அதை திண்டாட வைக்கிறான். இதுக்கு மார்க்கம் தெரியல, நான் நல்ல மார்க்கத்துல இருக்கிறேன்னா எப்படி போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, வாழ்க்கை நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒண்ணும் புரியல. அதனால நான் என்ன பண்ணணும்னா, கந்தவேல் முருகா அப்படின்னு ஒரு தலையில அடிச்சுக்கிறார், முருகா எனக்கு புத்தி கொடுக்க மாட்டியா, நதி தானே என்ன பொய் வாழ்வு, பொய்யா இருக்கிற வாழ்வுல நதி கிளை கிளையா பிரிஞ்சு போவது போல நான் கிளை கிளையா பிரிஞ்சு போயிட்டு இருக்கேன்னு, இந்த மார்க்கம் இறைவன் ஆகிய சமுத்திரத்துல போய் கிருபா சமுத்திரம் திரிநேத்திரம் அப்படின்னு போய் அந்த கிருபா சமுத்திரத்துல நான் போய் சேருவேனா மாட்டேனா, என்ன தெரியாம கதி புரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. கந்த வேளை நான் நினைக்க வேண்டும், எந்த வேளையும் கந்த வேளை நினைத்திட எந்த வேளையும் வருவார், வந்த பாவக்கூட்டினை அணைத்து அருளை தருவான், நொந்து நொந்து உடல் நோக விட்டு அழ அவன் வந்து நற்கதி தந்து உகந்து மெலிவான். முருகப்பெருமான் தன்னை நினைத்து கொண்டு, தன்னுடைய நம்மை நினைத்து கொண்டு நம் துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியை பக்தியால சொன்னா, எந்த விதமான வினை இருந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து கந்த பெருமான் நம்மளை காப்பாற்றுவான், கால அந்தத்திலே வந்து உதவுவான் என்பதற்காக கந்தவேல் கந்த பெருமான் என்கின்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அழிவார்க்கு மேவ வராது வினை. எந்த வினையும் உன்னை தீண்டாம நல்ல கதி வாழ்கின்ற போது முருகனுடைய அருளை செய்து முருகா என்று இங்கே கந்தவேல் முருகான் கூப்பிடுறார். முருகா என்று உனை ஓதும் தவத்தவர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார், வியாதி அடைந்து நெய்யார் ஒரு காலம் துன்பப்படார், பொறுகாலம் நாடு புகார், சமராபுரி புண்ணியனே அப்படின்னா போர் செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை என் வாழ்க்கையில போர் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த போர்கள்ல துன்பமாகிய அழிவை தரக்கூடிய அசுரர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி இன்பமாகிய உன்னுடைய திருவடி நிழலை எனக்கு தந்து நீ உதவ வேண்டும் முருகா. நரம்பால் தோலால் சோழி வைத்து என்பு தூள் நாட்டி இரு காலால் எழுப்பி வளையும்பது கோட்டை நாட்டை நரம்பு ஆளாக்கிட்ட அடம் பிரிந்தால் மேலால் கிரி தொலைத்தோன் இரு தாளின்றி வேறில்லையேன்னு கேட்கிறாரு. இந்த உடம்பு தசையினால கட்டப்பட்டு இருக்கிறது, எலும்பினாலே இருக்கக்கூடியது, தோலினால் மூடிய பை, இந்த பையில இருக்கக்கூடிய காற்று அவிழ்ந்து போச்சுன்னா எனக்கு யாரு கதி, உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு வேற கதி இல்லை, எனக்கு கதி தரக்கூடியது உன்னுடைய திருவடிதான் என்று பேசுகின்றார்கள். விதிகாணும் உடம்பை விடா வினையன் என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சொல்லுகிறார். ஏட்டின் விதிப்படியே இங்க நாம ஏட்டின் விதிப்படியே வாழ்கின்றோம். இந்த வாழ்க்கையில கடைசியில ஆண்டவன் என்ன பண்றான்னா, நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை எல்லாம் கொடுத்து நான் எப்படி இருக்கேன் எனக்கு கதியே தெரியலேன்னு வேதனைப்பட்டு அழுது உருகி இறைவனை அடைந்து தொண்டர்கள் குழாத்திலே சேர்ந்து அடியவர்கள் மூலமாக இறைவனை அறிந்து குரு மூலமாக இறைவனை அறிந்து இந்த துன்பத்திலிருந்து வெளிவருகின்ற வேலையை எனக்கு எடுத்துக் கொடுப்பாய் முருகப்பெருமானே. இதற்கு நல்ல கதி பெற வேணும்னா அதுக்கு பலவிதமான விஷயத்தை அருணகிரிநாதர் சொல்லித்தர 21 விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா
இந்த 21ல ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தீங்க கூட உங்களுக்கு நல்ல கதியை கொடுப்போம் என்கின்றார் அருணகிரிநாதர். அவர் தேடி அலசி பிழிஞ்சு கதி வேணுமான நற்கதி பெறுவதற்கு என்ன வேணும்? இந்த வாழ்க்கையிலே திண்டாடி ஓடி ஓடி நொந்து நொந்து மனம் வேகுகின்றதே, இந்த மனத்துக்கு இந்த துன்பம் இல்லாமல் நம்மை இறைவனுடைய திருவடியில சேர்ப்பதற்கு 21 விஷயம். இந்த 21 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணினா கூட நற்கதி இருந்தும் கிடைக்கும், இறந்தும் கிடைக்கும். அந்த நற்கதி என்னன்னா, பகிர நினைவு ஒரு திணையளவும் இலி. யாருக்காவது ஒரு துளியாவது கொடுக்க வேண்டும்னு நினைச்சா அந்த கொடுத்த துளி உனக்கு கடைசியில உதவி செய்து தான் செய்த உதவி தர்மம் தலை காக்கும், காப்பாற்றும். கருணை இலி, நல்ல கருணை மனசுல ஒருத்தனுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கணும் என்கின்ற கருணை, ஏழைக்கு உதவ வேண்டும் என்ற கருணை, அறியாதவனுக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்ற கருணை. இறைவன் கருணாமூர்த்தி, கிருபா சமுத்திரம். அத போல கருணை எனக்கு இருந்தால் எனக்கு மோட்சம் கிடைக்கும். கருணை இல்லை, கருணை இலி உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பல மலை பாடி படரும் இடரிலி. உன்னுடைய கோவில்களுக்கெல்லாம் சென்று உன்னுடைய அடியார்களை பார்த்து உன்னுடைய திருவடி நிழலை பெற்று உன்னுடைய ரூபங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு மனதிலே முருகனை பாட முடியுமா, திருப்புகழை சொல்ல முடியுமா என்று மிடற்றினால கழுத்தினால நினைச்சா கூட பரவும் இடரு இலி. தொண்டை கூட இல்லை எனக்கு முன்ன பாடுறதுக்கு சொல்றதுக்கு எனக்கு நல்ல வார்த்தைகளே இல்லையே. படிவு கொடு இடரு சொல் பழகி குலமிலி நலமிலி பதிமையிலி பௌஷதுமிலி மகிமையிலி குலாலன் திகிரி வரும் ஒரு செலவினில் 70 செலவு வருமென பபுரி கொடு அலமரு திருகன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நிலையான திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி. இவ்வளவும் இல்லை, எனக்கு அறிவும் இல்லை. அறிவு இருந்தாலாவது கதி கிடைக்கும். கதியிலி இந்த விதியை தலையில எழுதவும் இல்லை பிரம்மன். விதியலி செயலில் உணர்விலி, செய்கின்ற செயலில் எல்லாம் இறைவனை நினைக்கிற திறமை கூட எனக்கு இல்லையே. இந்த 21 விதமான எந்த விதமான தகமையும் எனக்கு இல்லையேனா கதி எப்படி கிடைக்கும்? அதனால அந்த கதியை செயலில் உணர்விதி. நீ சிவபதம் அடைவது ஒரு நாளே இறைவனுடைய பதம் அடைவதுதான் கதி. நற்கதினா தகைமை பெற்று உன்னுடைய அற்புத சீரடி பெறுவதுதான் தகைமை. அந்த தகைமை எனக்கு வர வேணுமானா நான் இறைவனை நினைத்து கொண்டு உன் திருவடி நிழலை நினைத்து கொண்டு எந்த வேளையும் கந்த வேளையை நினைத்து கொண்டு என் பாவங்களையாம் திருவடியிலே போற்றி என் மனத்தை சுத்தப்படுத்தி என் இதயத்தை குகையாக்கி அந்த குகையிலே தணிகாச்சல மூர்த்தியான உன்னை அங்கே ஆவிர்வதித்து அங்கே கோவில் கட்டி உன்னை வழிபடுவேன். ஆனால் இருக்கும்போது மதியை கொடுத்து உன்னை அறிகின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாய். இறந்த போது உன்னுடைய திருவடியை கொடுத்து என்னை இனிமே பிறக்க ஒட்டாமல் உன்னுடன் இரண்டர கலக்க செய்து நல்ல கதியை கொடுப்பாய். சிவகதி, பரகதி, வைகுண்டபாதி, மோட்சம், சொர்க்கம் என்கின்றதெல்லாம் இந்த கதி தான். இந்த நல்ல கதியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல மதியை எனக்கு கொடுக்க வேண்டும். இருந்துட்டே பெறவே மதி, இறந்திட்டே பெறவே கதி. ஆயினும் இரண்டில் தக்கதோர் ஊதியம் நீ தர இசைவாயே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கின்ற இந்த ஒரு சிறப்பான பாடலை பார்க்கிறோம். பாடலை படிக்கிறேன் மறுபடியும். கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேல் முருகா, நதிதனை அன்ன பொய்வாழ்வில் அன்பாய் நரம்பார் பொதிந்த பொதுதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்த மனம் வேகின்றதே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.